Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோட கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கால் ஆப்ஷன்னா அதாவது நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை ஒரு சீரீஸாக நம்ம போட்டுட்ருக்கோம் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸை பற்றி. ஸோ அதில் பார்ட் 2 இருக்க போகுது. ஸோ அதில் இது கால் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் தமிழ்லைனில் நீங்கள் பார்த்த மாதிரி என்னடா இவன் கோட்டோட இதெல்லாம் போட்டிருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கோட் மூவியை வச்சு தான் நம்ம ஃபுல் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கால் ஆப்ஷன்னா என்னென்னு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போங்க. என்னை ஒரு அணிலாக மட்டும் டிக்ளேர் பண்ணிடாதீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, கால் ஆப்ஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எக்ஸாம்பிள் வச்சே போயிடுவோம். ஓகேவா? இப்போது கோட் மூவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த கோட் மூவி ஒரு 2 பேர் பெட் பண்ணுறாங்க. என்ன பெட் பண்ணுறாங்க அப்படின்னா, 500 கோடி ரூபாய் அடிச்சிச்சு அப்படின்னா இது ஹிட்டுடா அப்படின்னு ஒருத்தன் பெட் பண்ணுறான். இன்னொருத்தன் 500 கோடி ரூபாய் கீழே போச்சுன்னா அது ஃப்ளாப்பு அப்படின்னு பெட் பண்ணுறான். ஸோ சும்மா பெட் பண்ணல, 500 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீ எனக்கு 100 ரூபாய் தரணும், இல்லாட்டி நான் உனக்கு 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் பர்சன் 1 அண்ட் பர்சன் 2 அணில் ஆமைன்னு வச்சுக்காதீங்க, பர்சன் 1 அண்ட் பர்சன் 2 அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அண்ட் பெட் பண்ணிக்கிறாங்க. இது நார்மல் பெட். இன்கேஸ் 500 கோடி ரூபாய் அடிச்சிச்சு அப்படின்னா ஒருத்தன் 100 ரூபாய் இவனுக்கு தருவான், 500 கோடி ரூபாய் அடிக்கல அப்படின்னா தோத்தன் 100 ரூபாய் இவனுக்கு தருவான். சிம்பிள். ஆனால் இதை நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது அப்படி ஒர்க் ஆகாது. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு பர்சன் ஏ இருக்கான். ஓகேவா? இந்த பர்சன் ஏ என்ன சொல்கிறான், 500 கோடி ரூபாய்க்கு மேலே போகும், அதெல்லாம் பயங்கரமாக போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான் கலெக்ஷன் ஆனால் பர்சன் பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, 500 கோடி ரூபாய்க்கு மேலெலாம் கலெக்ஷன் போகாது அப்படின்னு சொல்லி அவன் பெட் பண்ணிருக்கான். இதில் ரூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த பர்சன் ஏ இருக்கான்ல, இவன் ஒரு 20 ரூபாய் பர்சன் பி கிட்ட கொடுப்பான். ஓகேவா? இவன் அந்த இதை ரிசீவ் பண்ணிக்கிறோம், அந்த 20 ரூபாயை. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரூல்ஸில் ஒவ்வொரு 500 கோடியையும் கலெக்ஷன் தாண்டப்ப, அதாவது 500 கோடி ரூபாய்க்கு 501, 502, 503ன்னு கலெக்ஷன் கூட ஒவ்வொரு கோடிக்கும் எனக்கு நீ 1 ரூபாய் கூட கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் பர்சன் பிக்கு 500 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா உனக்கு 20 ரூபா மட்டும்தான் ப்ராஃபிட். ஓகேவா? அதுக்கு மேலே உனக்கு 1 கோடி கூட 1 கோடி 2 கோடி 3 கோடி கலெக்ஷன்லாம் உனக்குலாம் ப்ராஃபிட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 500 கோடி இருக்குது, 501 கோடி எடுத்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஒரு ரூபா ப்ராஃபிட். இப்போது 510 கோடி எடுத்துச்சுன்னா 10 ரூபா ப்ராஃபிட், 600 கோடி எடுத்துச்சுன்னா 100 ரூபா ப்ராஃபிட். ஆனால் அவன் பே பண்ணது 20 ரூபா தான், ஆனால் அவனுக்கு 100 ரூபா ப்ராஃபிட். இன்கேஸ் 700-800 கோடி எடுத்துச்சுன்னா 300-400 கோடி ரூபாய் அவனுக்கு 300-400 ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்சன் ஏவை ஆப்ஷன் பையர்னு சொல்லுவாங்க அண்ட் பர்சன் பியை ஆப்ஷன் செல்லர்மா. ஆப்ஷன் செல்லர் 20 ரூபாய் ஒரு இதை கொடுத்துருக்காரு அண்ட் ஆப்ஷன் பையர் அதுக்கு 20 ரூபா பே பண்ணியிருக்காரு. அந்த 20 ரூபா இருக்குல்ல, அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை, அது பேர் தான் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ இதில் என்ன கதைனா, ஆப்ஷன் பையர் 20 ரூபா ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு, ஆப்ஷன் செல்லர் 20 ரூபா ப்ரீமியமை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் மார்க்கெட்டில் பயங்கரமாக மார்க்கெட் கோட் மூவி கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னால் ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ், இவருக்கு ப்ராஃபிட். ஓகே, நீங்கள் பார்க்குற மாதிரி நார்மல் பெட் எப்படி நடக்கும், ஒருத்தர் பர்சன் ஏ இருப்பார், பர்சன் பி இருப்பார். இந்த தேர்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரீம் 11 இல்லாட்டி எக்கச்சக்க ஆப் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் நடுவில் இருப்பார். இவங்க ஒரு 100 ரூபாய், இவர் ஒரு 100 ரூபாய், இவர் 100 ரூபான்னு பெட் பண்ணுவாங்க, பர்சன் ஏ பர்சன் பி. இதில் யாராவது தோத்தாரு அப்படின்னா அப்படியே அந்த 100 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆப்ஷன் மார்க்கெட்டில் அப்படி ஒர்க் ஆகலை. அந்த ஆப்ஷன் பையருக்கு கோட் மூவி எவ்வளோ கலெக்ஷன் அதிகமாக எடுக்க அவருக்கு அதிக ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா அவர் 20 ரூபா பே பண்ணியிருக்காரு. ரூல்ஸ் என்னது, 500 ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு கோடிக்கும் நீ எனக்கு 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கேமோட ரூல் இருக்குது. ஸோ அந்த டைமில் 600 கோடி போச்சுன்னா 100 ரூபா ப்ராஃபிட், 700 கோடி போச்சுன்னா 200 ரூபா ப்ராஃபிட் இந்த ஆப்ஷன் பையருக்கு. ஓகேவா? இதனால தான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்றைக்குமே ஆப்ஷன் பையருக்கு அன்லிமிட்டட் ரிவார்டு இருக்கும், பட் லிமிட்டட் ரிஸ்க் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கோட படி. ஓகேவா? பிகாஸ் நமக்கு தெரியவே தெரியாது. கோட் மூவி மேபி நம்ம பிரேம்ஜி சொன்ன மாதிரி 1500 கோடி கூட அடிக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? 1500 கோடி அடிச்சேன்னா வெறும் 20 ரூபா ஆப்ஷன் பையர் ப்ரீமியம் பே பண்ணிவிட்டு
1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். 500லேருந்து 900 ரூபா ப்ராஃபிட் பண்ணால் 1500 கோடி போச்சுன்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் வெறும் 20 ரூபா பே பண்ணி. ஸோ மேபி பிரேம்ஜி சொன்ன மாதிரி 1500 கோடி கூட அடித்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஸோ டெக்ஸ்ட் புக்கோட ரூல்ஸ் படி ஆப்ஷன் பையர் ஹேஸ் லிமிட்டட் ரிஸ்க் பட் அன்லிமிட்டட் ரிவார்ட், வேரியஸ் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து லிமிட்டட் ரிவார்ட் ப்ளஸ் அன்லிமிட்டட் ரிஸ்க். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இப்படி இந்த 500 கோடி தான் ஹிட்டு ஃப்ளாப்னு சொல்ல நம்ம யார்? மேபி ஒருத்தருக்கு 400 கோடியே ஹிட்டாக இருக்கலாம், ஃப்ளாப்பாகவும் இருக்கலாம். மேபி 300 கோடியே ஒருத்தருக்கு ஹிட்டாகவும் இருக்கலாம், ஃப்ளாப்பாகவும் இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு வெறும் 10-20 கோடி கூட ஹிட்டாகவும் இருக்கலாம், ஃப்ளாப்பாகவும் இருக்கலாம். ஸோ இன்னொரு 2 பேர் வந்து 400 கோடிக்கு ஹிட்டு ஃப்ளாப்னு சொல்லி இதே மாதிரி பெட் பண்ணலாம். 400 கோடிக்கு மேலே ஒவ்வொரு கோடிக்கும் எனக்கு 1 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பெட் பண்ணலாம். இன்னொருத்தர் 300 கோடிக்கு அதே மாதிரி பண்ணலாம், இன்னொருத்தர் 200 கோடிக்கும் பண்ணலாம். இந்த 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடிக்கும் ஒவ்வொருத்தரும் பெட் பண்ணுறாங்கல்ல, இதை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கால் ஆப்ஷன் பையிங்னா என்னென்னு பார்த்தாச்சு, ப்ரீமியம்னா என்னென்னு பார்த்தாச்சு, அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் அனதர் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நான் சொல்லியிருந்தேன் 500 கோடிக்கு மேலே ஒவ்வொரு கோடிக்கும் 1 ரூபா ப்ராஃபிட்னு. இப்போது மார்க்கெட் வந்து 500 கோடியில் வந்து நின்றுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையருக்கு லாஸ். 500 கோடிடா. அவரோட 20 ரூபா பே பண்ணார்ல அது லாஸ், பட் ஆப்ஷன் செல்லருக்கு அந்த 20 ரூபா ப்ராஃபிட். ஏன்னா இவரோட பெட் வந்து 500 கோடிக்கு மேலே போகிற ஒவ்வொரு கோடிக்கும் 1 ரூபா தான் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போது இன்கேஸ் அனதர் சென்னர் எடுத்துடுவோம், 520 கோடியில் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஸ்டில் ஆப்ஷன் பையரும் எந்த ப்ராஃபிட்டும் பண்ணல, ஆப்ஷன் செல்லரும் எந்த ப்ராஃபிட்டும் பண்ணலை. அது எப்படிறா அப்படின்னா, இவர் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே 20 ரூபா ப்ரீமியம் பே பண்ணி தான் அந்த பெட்டுக்குள்ளே வராரு ஆப்ஷன் பையர். ஆப்ஷன் செல்லர் இந்த 20 ரூபா ரிசீவ் பண்ணிக்கிடுவார். இப்போது 520 கோடி ரூபாய்க்கு வந்தால் கூட அந்த 20 கோடிக்கு 20 ரூபா ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் கூட ஸ்டார்டிங் அவர் 20 ரூபா பே பண்ணியிருக்காருல, அப்போது நெட் டு நெட் +20 -20 = 0 அப்படின்னு போய் நின்றுடும். சரி, அப்போ 510 வந்து நின்றுச்சுன்னா சிம்பிள், நமக்கு தான் தெரியும் ஒவ்வொரு கோடிக்கும் 1 ரூபா ப்ராஃபிட். 510 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டார்டிங் 20 ரூபா ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 20 ரூபா ப்ரீமியமுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட -20 + 10 = -10 தான். அப்பையும் ஆப்ஷன் செல்லருக்கு தான் 10 ரூபா ப்ராஃபிட். இதை பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஊடால சொன்னேன் தெரியுமா 520 அப்படின்னு சொல்லி. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரீமியம் பெய்டு. அதாவது அவரோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்னது இப்போது 500 கோடி, அதுதான் அவரோட 500 கோடி தான் அவரோட பெட்டிங் பாயிண்ட் அது. ஸோ அந்த 500 கோடிங்கிறது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அவரோட ப்ரீமியம் பெய்டு வந்து 20. ஸோ அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 520 தான் அவரோட பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் தான் இந்த கால் ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியும். அதுக்கு கீழே 1 ரூபா குறைஞ்சாலும் இப்போ 519 வந்து நின்னா கூட 1 ரூபாய் இவருக்கு தான் ப்ராஃபிட். யாருக்கு? ஆப்ஷன் செல்லருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நாம் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, விஜய் வந்து இதே மாதிரி அடுத்த படம் கூட நடிக்கலாம். இந்த படத்தில் மட்டும்தான் இந்த 500 கோடி எடுக்கணும் அவசியம் இல்லை. அடுத்த தளபதி 70 நடக்கலாம், 71 நடிக்கலாம், 72 நடிக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இந்த பெட் 500 கோடிக்கு மேலே உள்ள பெட் இந்த படத்துக்கு மட்டும்தான். அடுத்த படத்தில் நான் பார்த்துக்கிறேன், இந்த பெட்டை கொஞ்சம் நிறுத்தி வை, நான் அடுத்த படத்தில் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த பெட்டு இந்த கோட் மூவிக்கு மட்டும்தான். ஸோ இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் ஒரு பெட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே அந்த பெட் 2 பேருக்கும் முடியணும். அதை எக்ஸ்பைரி டேன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் தேர்ஸ்டேயில் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி வருவோம். உதாரணத்துக்கு இந்த வாரம் தேர்ஸ்டே வருது அப்படின்னா இந்த தேர்ஸ்டேக்குள்ளே இந்த 2 பேரோட பெட்டு முடிஞ்சிருக்கணும். அந்த டைமில் உள்ள எண்ட் ஆஃப் த டேல உள்ள ரிசல்ட் தான் இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸாக போய் நிற்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்லி எண்ட்லேயும் மந்த்லி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே வரும். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வாரம் புதன்கிழமை, அதாவது வெனஸ்டே அதோட எக்ஸ்பைரி வரும். அண்ட் ஷேர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலர் ஷேர்ஸ்க்கு வந்து எல்லா மந்த் எண்டோட தேர்ஸ்டேல தான் அதோட எக்ஸ்பைரி டே வரும். அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இவங்க பண்ணுற பெட் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நான் கூட ஒரு மாதம் தள்ளிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இன்கேஸ் அந்த எக்ஸ்பைரி டே தேர்ஸ்டே அன்னைக்கு லீவ் வருது, கவர்மெண்ட் ஹாலிடே வருது அப்படின்னா அதுக்கு முந்தின ட்ரேடிங் டேயில் அந்த எக்ஸ்பைரியை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஆனால் மார்க்கெட்டுக்கும் நம்ம கோட் மூவி கலெக்ஷனை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த கால் ஆப்ஷன் பையர் இருக்கார், அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு ஆப்ஷன் செல்லர்கிட்ட இருந்து. இப்போ இந்த கோட் மூவி
500 கோடியிலேருந்து 700 கோடி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையர் கன்ஃபார்ம் 200 ரூபா ப்ராஃபிட். அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கன்ஃபார்ம். அதுக்கடுத்து அதுக்கு கீழே குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. 700 கோடி கலெக்ஷனு திரும்ப 600 கோடிக்கெலாம் இது குறையாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி ஒர்க் ஆகாது. ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அது மார்க்கெட்டில் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து 25,000 இருக்குது. இந்த 25,000லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ₹1 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர்கிட்ட பெட் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் செல்லர் ₹100 ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டாரு. ஆப்ஷன் பையர் ₹100 ப்ரீமியம் பே பண்ணிட்டார். இப்போது 25,000க்கு மேலே போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீ எனக்கு ₹1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பெட்டும் வந்திருக்கும் இந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே. இப்போது இந்த எக்ஸ்பைரி டேக்கு ஒரு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் 25,500 போயிடுச்சு. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஆப்ஷன் பையர் ₹500 ப்ராஃபிட்டில் இருப்பார், மைனஸ் ப்ரீமியம் பெய்டு. ஆப்ஷன் செல்லர் வந்து ₹500 லாஸில் இருப்பார், ப்ளஸ் ப்ரீமியம் ரிசீவ்டு. கிட்டத்தட்ட 2 பேரும் ₹400 ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்ஸ் மேலேயே தான் போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட மார்க்கெட்ஸ் திடீர்னு 24,500 வந்து நிற்கலாம். இன்கேஸ் அப்படி வந்து நின்றுச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருப்பார்ல ஆப்ஷன் பையர், கால் ஆப்ஷன் பையருக்கு வந்து அப்படியே அவர் பே பண்ண ₹100 லாஸு, ஆப்ஷன் செல்லருக்கு அந்த ₹100 ப்ராஃபிட். ஸோ இதில் அந்த டவுன் சைடு ரிஸ்க் இல்லை. மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் அதோட ப்ரைஸு. ஒரே லீனியர் பேத்வேல போகாது மார்க்கெட்ஸ். ஆனால் கோட் மூவி கலெக்ஷன் மட்டும் அப்படி இல்லை, அது ஒரு லீனியர் பேத்தில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் கால் ஆப்ஷன் பையிங்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை கோட் மூவியை வச்சு இந்த எக்ஸாம்பிளை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு ஷேரை போட்டு விடுங்க நம்ம பாய்ஸ்க்கு. அண்டு ஐ ஹோப் இந்த சீரீஸை வந்து கண்டினியூஸாக போட்டிருக்கேன் பாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்குன்னு தனியாக இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் கண்டினியூஸாக புட் ஆப்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் ஃபர்தராக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பற்றியும் அண்ட் நம்ம வந்து நிறைய மணியை பற்றியும் அண்ட் நிறையா மார்க்கெட்ஸை பற்றி நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்க பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேரை போட்டு விடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், இன்னும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏதாவது கமெண்ட்டில் வந்து ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்க, இல்லாட்டி இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்லை, அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுங்க. நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது பிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே போகடா சரி. ஓகே, கோட் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.